வணக்கம். பூமா சேனலுக்காக எங்கள் நேர்மையான கருத்துக்களை உங்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றோம். உங்கள் ஆதரவினை சப்ஸ்கிரைப் மூலம் எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நேற்று தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் கரூர் பேச்சு சினிமா மாயை, சினிமா போதையால் ஆட்சிக்கு வந்த வேற எந்த கொள்கை ரீதியாகவோ மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்தோ எந்த எம்எல்ஏக்கள் முகமும் மக்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. இதன் மூலம் ஆட்சிக்கு வந்த விஜயின் பேச்சை பள்ளிக்கூடங்கள், கிருஷ்ணகிரி மற்றும் கரூர் 2 பள்ளிக்கூடங்களில் ஒளிபரப்பு செய்த தலைமை ஆசிரியை மல்லிகா மற்றும் ராஜேஸ்வரி இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக இன்று தகவல்கள் தெரிவிக்கின்றது. இது எந்த அளவுக்கு மக்களிடையே, மாணவர்களிடையே மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது இதுவே சாட்சி. நடிகர் என்ற இமேஜ், அதை வைத்துத்தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். அதுதான் முற்றிலும் உண்மை. கொள்கையோ கோட்பாடுகளோ எதுவும் இல்லை, மக்களுக்கான போராட்டங்களும் இல்லை, வருடக்கணக்கில் சிறை செல்லவும் இல்லை. நடிகர் என்ற அந்தஸ்து சரியான நேரத்தில் புகுந்து அந்த சினிமா மாயையினால் வந்த ஆட்சி இது. அதன் அலங்கோலத்தின் சாட்சியே இந்த பள்ளிக்கூடங்கள் நிகழ்வு. மேலும் முதல்வர் வாயில் கூட்டுக்களவாணி என்ற வார்த்தை வருவது மிகவும் யோசிக்க வேண்டிய விஷயம். அதுவும் பொதுக்கூட்டத்தில் கரூர் துயர சம்பவம் என்று தெரிவித்து பாட்டு பாடி நடனமாடுகிறார். இதுதான் துயரத்தில் பங்கேற்பா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். கூட்டுக்களவாணி என்ற வார்த்தையை, அந்த பதத்தை பயன்படுத்தியதற்கு மிகவும் கண்டன குரல்கள் எழும்புகின்றன. பூமா சேனல் வாயிலாக நாங்களும் எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்கின்றோம் என்பதை கூறி மக்கள் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் சிந்தித்து செயல்பட வேண்டும். பொறுப்பான பதவி கிடைத்துவிட்டது மிகவும் எளிதில். அதை சரியாக மக்களுக்கு நல்ல விதமாக, திட்டங்களை தீட்டும் விதமாக பயன்படுத்தி தர வேண்டும் மக்களுக்கு நல் ஆட்சியை என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.